உடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் அநேக இடங்களில் கிறிஸ்மஸை ஒரு விழாவாக பண்டிகையாக கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதே அநேக வீடுகளில் அதற்கான அடையாளமாக வண்ண விளக்குகள், ஸ்டார், இன்னும் பலவிதமான காரியங்களை நான் அநேக இடங்களிலே பார்க்கிறேன். இதில் பெரும்பாலான திருச்சபையும் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வந்தார். அதை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்மஸ். இது ஒரு பண்டிகையோ ஒரு விழாவாகவோ கொண்டாடப்பட்டதாக நாம் முதலாவது நூற்றாண்டிலே நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே அனுப்பினார். எந்த நோக்கத்துக்காக அனுப்பினார்? அந்த நோக்கத்தின் காரியங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்காகவே அவர் தம்முடைய வேதாகமத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவர் வந்த நோக்கத்தை குறித்து நமக்கு எழுதியிருக்கிறார். நான் கடந்த வாரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 24 வசனத்திலிருந்து லேகியோன் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து, கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக வந்தார், கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக மாம்சத்தில் வந்தார், கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி நான் பேசினேன். அதன் தொடர்ச்சியாக 2வது பாகமாக இந்த நாளில் மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 25வது வசனத்தில், அதாவது லேகியோனுடைய சம்பவம் முடிந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது வருகிற பொழுது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் 25வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடியும் மட்டுமாக நாம் பார்க்கிறோம். 25வது வசனத்தில் யாவிரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலய தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, அவருடைய குமாரத்தி 12 வயது இருக்கக்கூடிய பெண் மரணத்தோடு அவள் போராடி கொண்டிருக்கிறாள், அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து வேண்டிக் கொள்கிறான். அவனுடைய வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். அப்படி போகிற பொழுது இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை தான் நாம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்குமாக பார்க்க இருக்கிறோம். இந்த 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் மட்டுமாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஒரு காரியத்தையும், அவள் வருகிற பொழுது அவளுடைய சூழ்நிலையும், அவள் வந்து விடுதலை பெற்ற காரியத்தையும், பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு பேசின ஒரு வார்த்தையும் குறித்து நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் சில பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். 3 பிரிவுகளாக, நம்முடைய புரிதலுக்காக நான் இதை 3 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 25வது வசனம் 26வது வசனத்தில், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால், முதலாவது பிரிவாக கண்டிஷன் ஆஃப் திஸ் விமன், கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது இந்த பெண் என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 25, 26, 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ,
இன்னொரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இங்கே இந்த இந்த சம்பவமானது 7வது அற்புதமாக நான் பார்க்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3½ ஆண்டுகள் ஊழியத்திலே 35 அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி நாம் 4 சுவிசேஷத்தையும் படிக்கிற பொழுது, அவைகளை சேகரிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். இதில் இந்த அற்புதமானது 7வது அற்புதமாக மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நான் பார்க்கிறேன். சரி, இந்த சம்பவம் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதனாய் வந்த நோக்கத்தை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சரி, 25, 26, 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கிறிஸ்துவனிடத்திலே வந்த இந்த ஸ்திரீயினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைகிற பொழுது, ஆக இந்த 2 வசனத்தை பார்க்கிற பொழுது, நீண்ட நாட்களாக வியாதியோடு போராடுகிறவள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யோசித்து பாருங்கள். ஒரு வருஷம் கூட சில வேளைகளிலே விசுவாசிகள் தாக்கு பிடிப்பது கிடையாது. ஒருவேளை 1 வருஷம் தொடர்ந்து ஒரு வியாதி இருக்கும் என்றால் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எண்ணத்தை மாற்றுவார்கள் என்று சொன்னால் சபையை மாற்றுவார்கள். ஒரு பாஸ்டர் ஜெபித்து சுகம் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு பாஸ்டர் இடத்துல போவார்கள். ஒரு சபையில் விடுதலை கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு சபைக்கு போவார்கள். நான் கடந்த வருஷம் என்று நினைக்கிறேன் ஒருவரை சந்தித்தேன். அவர் அதிகாலை வேளையில் என்னோடு நடைபயிற்சி வரக்கூடியவர். அவருடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொல்லி எனக்கு தெரியும். அப்பொழுது நான் பேசுகிற பொழுது அவர் சொன்ன காரியம், அந்த பிரச்சனை நிமித்தமாக 3 சபை அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. சரி, கடைசியாக இப்பொழுது எங்கே போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் மன்னிக்கவும், ஒரு விடுதலை கிடைக்கும் ஸ்தலம் என்று கருதப்படக்கூடிய புற மதஸ்தினருடைய இடத்திற்கு போயிருக்கிறார்கள். அங்கே போனால் அற்புதம் நடக்கிறது, அங்கே போனால் வியாதி சுகமாகிறது, அங்கே போனால் பிசாசுகள் ஓடி போகிறது, அங்கே போனால் மாந்திரங்கள் கட்டுகள் யாராவது நமக்கு வைத்திருந்தால் விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லி அக்கம் பக்கத்தினர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த குடும்பம் அங்கே போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனுஷனே சொன்னார். அவர்தான் குடும்பத்தின் மூத்த தலைவர். அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சில வருடங்கள், ஒரு சில நாட்கள் கூட நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை, உபத்திரங்களை நம்மால் தாங்கி கொள்ள முடியாது இருக்கிற பொழுது, இந்த ஸ்திரீ நீண்ட நாட்களாக 12 வருடங்களாக இந்த வியாதியோடு, இந்த ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையோடு, இந்த ஒரு 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 கட்டப்பட்ட நிலையோடு என்று நாம் சொல்லலாம், நீண்ட நாட்களாக போராடுகிறவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் பல மருத்துவர்களால் கைவிடப்பட்டவள். அநேகரை இவள் சென்று பார்த்திருக்கிறாள். அநேக மருத்துவரை இந்த வியாதி நிமித்தமாக அவள் பார்த்திருக்கிறாள். அநேக மருத்துவர்களை பார்த்த பிறகும் கூட அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று செலவழித்து விட்டாள். அப்படி என்று சொன்னால் இனிமேல் செலவழிப்பதற்கு, இந்த வியாதி நிமித்தமாக செலவு செய்வதற்கென்று அவளிடத்தில் எதுவுமே இல்லை. ஒருவேளை வறுமைக்கு வந்து விட்டால், வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டால், தரித்திரத்திற்கு வந்து விட்டால் என்று கூட நாம் சொல்லலாம். எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டால். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், இவ்வளவு செலவழித்த பிறகும், இவ்வளவு மருத்துவர்களை பார்த்த பிறகும் வியாதி ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை முழுமையாக சுகமடையாவிட்டாலும் கூட சற்றையாவது அந்த வியாதியினுடைய தன்மை குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் கூட அந்த வியாதியினுடைய தன்மை சற்றேனும் குறையவில்லை. வசனம் சொல்லுகிறது, 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சற்றாகிலும் குணமடையாமல்,
அதிக வருத்தப்படுகிற பொழுது. அப்படி என்று சொன்னால், இவ்வளவு முயற்சிகள் அவள் செய்த பிறகும், இவ்வளவு பணத்தை செலவு செய்த பிறகும், இவ்வளவு மருத்துவர்களை பார்த்த பிறகும், இவ்வளவு நீண்ட நாட்கள் போராட்டத்திற்கு பிறகும் அவளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இல்லை, எந்த விதமான சுகம் இல்லை, எந்த விதமான விடுதலை இல்லை. நாளுக்கு நாள் மோசமாய் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றே நாம் சொல்லலாம். இவைகளை எல்லாம் வைத்து நாம் பார்க்கிற பொழுது இவளை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் நம்பிக்கையை இழந்து போனவள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஹோப்லெஸ் கண்டிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்பிக்கையை இழந்து போனவள், கைவிடப்பட்டவள். இரண்டாவதாக கைவிடப்பட்டவள் என்று நான் சொல்லுவேன். மூன்றாவதாக ஒதுக்கப்பட்டவள் என்று நான் சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்திலும் சரி, இவள் நிச்சயமாக யூதராக இருந்திருக்க வேண்டும். யூதருடைய கலாச்சாரத்தின்படி இந்த விதமான வியாதியை உடையவர்கள் ஒதுக்கப்படுவார்கள், நிராகரிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லி கருதப்படுவார்கள். ஆக நம்பிக்கையை இழந்து போனவள், கைவிடப்பட்டவள், அசுத்தமானவள், வெறுத்து ஒதுக்கப்பட்டவள், நிராகரிக்கப்பட்டவள், மற்ற ஜனங்களோடு, நல்ல நிகழ்ச்சிகளோடு, சமுதாயத்திலே குடும்பத்திலே நடக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளோடு கலந்து போவதற்கு தகுதி இல்லாதவள், தடை செய்யப்பட்டவள் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27 இந்த வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே லேவியராகமத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இத்தகைய மக்கள் சமுதாயத்திற்கு வெளியே வைக்கப்பட வேண்டும், இவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆக மற்றவர்களோடு, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளோடு பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாதவள், வெறுத்து ஒதுக்கப்பட்டவள், நிராகரிக்கப்பட்டவள். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் கூட இவள் வருவதற்கு தடை செய்யப்பட்டவள். ஏனென்றால் அசுத்தமாய் கருதப்படுகிறவள். இப்படி இருக்கக்கூடிய நிலையை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். உதவியற்றவள் என்று சொல்லலாம், சோர்வுற்றவள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இதுதான் இந்த ஸ்திரீயினுடைய நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு முன்பதாக இதுதான் இந்த ஸ்திரீயினுடைய நிலை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சரி, இரண்டாவதாக அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒருவேளை இன்றைக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமாக சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு சில விளம்பரங்களெல்லாம் பார்க்கிற பொழுது நான் யோசித்து பார்ப்பேன். நம்ம செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொலைக்காட்சி பெட்டியில். அப்பொழுது வரக்கூடிய சில விளம்பரங்கள் நாம் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? உடன் பிறந்தவர்களோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? பிள்ளைகளோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா என்ற கேள்வியை நிலைப்பாடை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இத்தகைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. இந்த வசனம் எழுதப்படுகிற காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை என்ன? த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் விமன் என்ற இரண்டாவது பிரிவிலே பார்க்கிற பொழுது, ஒருவேளை இது என்னுடைய யூகமாக கூட இருக்கலாம், ஆனால் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி நான் அதிகமாக நம்புகிறேன். எப்படி என்று சொன்னால், லேவியராகமத்தின் பிரகாரமாக இத்தகைய ஸ்திரீ ஒரு குடும்பத்தில் இருப்பாளே என்றால் புருஷன் அவளை விவாகரத்து செய்யலாம், புருஷன் அவளை தள்ளிவிடலாம். இந்த வியாதியை, இந்த சூழ்நிலையை காரணமாக வைத்து இவள் குடும்பம் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவள் என்று சொல்லி இவளை நிராகரிக்கலாம். ஆக இவளுடைய கான்டெக்ஸ்ட் சூழல் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒருவேளை புருஷனால் நிராகரிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடும், முதலாவதாக. இரண்டாவதாக, சொந்த குடும்பத்தினரால் தள்ளி வைக்கப்பட்டவளாக இருக்கக்கூடும்.
மூன்றாவதாக, அன்றைக்கு இருந்த சமுதாயம் இவளை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், நீங்கள் 28வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து முன்பாக நின்று இவள் வஸ்திரத்தை தொடவில்லை? அல்லது மற்றவர்களைப் போல, உதாரணத்துக்கு குஷ்டரோகி ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்தான். அவரிடத்தில் வந்து பணிந்து கொண்டான். அவரை முகமுகமாய் பார்த்தான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி முகமுகமாய் பேசினான். ஏன் இதற்கு முன்பாக பார்க்கக்கூடிய லேகியோன் கர்த்தரை முகமுகமாய் பார்த்து பேசினான். இப்படி அநேகர் முகமுகமாய் பார்த்து பேசினார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ மாத்திரமே இரகசியமாக வந்து, மிகவும் கவனமாக வந்து, எச்சரிக்கையாக வந்து, கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்து, இந்த திரளான ஜனங்கள் நடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவருடைய ஆடையை தொடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஆண்கள் கூடக்கூடிய இடத்துல பெரும்பாலும் பெண்கள் வரமாட்டார்கள். உதாரணத்திற்கு ஜெபாலயத்தில் பெண்கள் உறுப்பினராக இருக்க முடியாது. உறுப்பினராக இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. யூதருடைய எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பொதுவாக ஆண்கள் அதிகமாய் கூடக்கூடிய நிகழ்ச்சியில் சபைகளில் பெண்கள் இருக்க மாட்டார்கள். பெண்களுக்கு ஒருவேளை தடை இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு இவளுக்கு அநேக தடைகள் இருந்தது. இவளுடைய வியாதி தடையாக இருந்தது. கலாச்சாரம் தடையாக இருந்தது. அன்றைக்கு இருக்கக்கூடிய போதனைகள் தடையாக இருந்தது. இவ்வளவு தடைகள் இவளுடைய வாழ்க்கையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். புருஷனால் நிராகரிக்கப்பட்டவளாக இருந்திருக்கலாம். சொந்த குடும்பத்தினரால் தள்ளி வைக்கப்பட்டவளாக இருந்திருக்கலாம். சமுதாயம் இவளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். கலாச்சாரம் இவளுக்கு தடை விதித்திருந்தது. ஏனென்றால் இவளுடைய வியாதியின் தன்மை. இரண்டாவதாக, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது 27லிருந்து 29வது வசனம் வரைக்கும் கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ் விமன், அதாவது மூன்றாவதாக இந்த பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கையை நான் பார்க்கிறேன். இவ்வளவு தடைகள், இவ்வளவு மோசமான உடைந்து போன, நம்பிக்கையற்ற, நிச்சயமற்ற, வெறுத்து ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட மூன்றாவது பகுதியாக அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ் விமன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். வசனம் 27, 28, 29 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். மிக அருமையான வார்த்தை. நான் சுகமடைவேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், நான் சுகமடைவேன். ஒருவேளை நாம் ஒரு புதிய முயற்சி செய்கிற பொழுது முதலாவது நமக்குள்ளாக அவிசுவாசம் வரும். இது நடக்குமோ நடக்காதோ, எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறோமே. ஒருவர் சுகவீனமாக இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மருத்துவரிடத்திலே போய் சுகம் பெற்று இருக்கிறீர்கள். இந்த மருத்துவரை போய் பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது எடுத்த உடனே அவர்களுக்கு நம்பிக்கை வராது. ஒருவேளை சுகமடையவில்லை என்றால், ஒருவேளை மோசமாய், இதைவிட மோசமாய் போய்விடுமே என்றால், ஒருவேளை வேறு ஏதாவது நடந்து விடுமே என்றால் என்றுதான் அநேகர் நீண்ட நாள் தயக்கத்திற்கு பிறகு, தடுமாற்றத்திற்கு பிறகு சிலர் புது முயற்சி எடுக்க மாட்டார்கள், சிலர் தயக்கத்தோடு வருவார்கள். இப்படி நாம் பலவிதமான மக்களை நாம் பார்க்கிறோம். இவளுக்கு இருந்த சூழ்நிலையை நான் சொன்னேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படி பல சூழ்நிலைகள் எல்லாமே அவளுக்கு எதிராக இருந்தாலும் கூட
அவள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் அவளுக்கு இருந்த நம்பிக்கையை நாம் பார்க்கிற பொழுது, நான் சுகமாவேன், நான் சுகமடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவள் வருகிறாள். இந்த ஒரு வசனத்தை நான் படிக்கிற பொழுது அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அவள் நம்பிக்கையோடு வந்தாள். ஒன்று. இரண்டாவதாக அவள் விசுவாசத்தோடு வந்தாள். மூன்றாவதாக ஒரு நிச்சயத்தோடு வந்தாள் என்று நாம் சொல்லலாம். ஆக நம்பிக்கையோடு வந்தாள், விசுவாசத்தோடு வந்தாள், ஒரு நிச்சயத்தோடு வந்தாள். அவளுடைய விசுவாசத்தில், அவளுடைய நம்பிக்கையில் எந்த விதமான தடுமாற்றம் இல்லை என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை நான் சுகம் அடைந்தாலும் அடையலாம், ஒருவேளை சுகம் கிடைக்காமல் போனாலும் போகலாம். எப்படி இருப்பின்னு நான் ஒரு முயற்சி செய்கிறேன். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். குஷ்டரோகிகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், குருடருடைய கண்களை திறந்திருக்கிறார், ஊமையர்களை பேசும்படியாய் செய்திருக்கிறார். இப்படி அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் என்னுடைய சூழ்நிலையோ வேறு விதமாக இருக்கிறது. எனவே நான் முயற்சி செய்து பார்க்கிறேன், ஒரு வேளை கிடைத்தால் நல்லது என்று ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையிலே அவள் வரவில்லை. அதுதான் நான் பார்க்கக்கூடிய காரியம். ஒரு விதமான தடுமாற்றத்தோடு அவள் வரவில்லை. அவள் நம்பிக்கையோடு வந்தாள். சுகமடைவேன் என்ற நம்பிக்கையோடு வந்தாள். சுகமடைவேன் என்ற விசுவாசத்தோடு வந்தாள். சுகமடைவேன் என்ற நிச்சயத்தோடு வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது பிரிவாக, கடைசியாக, கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் பேசேஜ் என்று சொல்லலாம். முதலாவது கண்டிஷன் ஆஃப் திஸ் விமன் என்று சொன்னேன். இந்த பெண்ணுடைய நிலை என்ன என்று சொன்னேன். இரண்டாவதாக அவருடைய சூழ்நிலை, கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் விமன் என்று சொன்னேன். மூன்றாவதாக கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ் விமன், இவளுக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்று சொல்லி சொன்னேன். நான்காவதாக இதன் முடிவு என்னவாக இருந்தது, கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் சாப்டர், இந்த சம்பவத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப அதிசயமான ஒரு அற்புதமான முடிவாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த சம்பவத்திற்கு பிறகு 24வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த ஒரு வார்த்தையில் அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஒரு வார்த்தையில் அநேக விதமான உண்மைகள், அற்புதமான உண்மைகள், கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான உண்மைகள் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. சமுதாயம் இவளை அசுத்தமானவள் என்று சொல்லி இருக்கலாம். சொந்த பந்தங்கள் இவளை அசுத்தமானவள் என்று சொல்லி இருக்கலாம். இந்த வியாதி நிமித்தமாக சிலர் இவள் சபிக்கப்பட்டவள் என்று சொல்லியிருக்கலாம். சிலர் இவளுடைய பாவத்து நிமித்தமாகத்தான் இந்த வியாதி இவளுக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறது, அது நிமித்தமாகத்தான் பல மருத்துவரை போய் இவள் பார்த்தும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று செலவு செய்த பிறகும் இவள் சாபத்து நிமித்தமாக, கர்த்தருடைய தேவனுடைய கோபத்து நிமித்தமாக இவளுக்கு இந்த வியாதி குணமடையவில்லை, இவள் சபிக்கப்பட்டவள் என்று கூட சிலர் பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை, மகளே, மகளே. இயேசு கிறிஸ்து இவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர். இந்த சமுதாயம் இத்தகைய மக்களை பாவி என்று சொல்லி வெறுக்கிறது. ஒருவேளை இந்த ஸ்திரியைப் போல நாம் பெரும்பாடுள்ள ஒரு வியாதியோடு, அல்லது இந்த அசுத்தமான நிலையோடு, அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தினாலே நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மற்ற பலவீனங்களின் நிமித்தமாக சமுதாயம் நமக்கு பாவி, முரட்டாட்டக்காரன், கீழ்ப்படியாதவன், குடிகாரன், விபச்சாரக்காரன், திருடன், களவு செய்கிறவன், அடங்காதவன், துன்மார்க்கன்
என்று சொல்லி பலவீனத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சமுதாயம் பெயர் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் தேவ சாயலை இழந்து போனவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படியாய் வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து மகளே என்று சொல்லி அழைக்கிறார். அவளுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவளுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த 24வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுக்கு மகளே என்று ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவளுக்கு இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். சமுதாயத்தில் யாரோடும் போய் சேர்ந்து நிற்க முடியாத ஒரு நிலை. பழைய ஏற்பாட்டில் இத்தகைய பிள்ளைகளை, இத்தகைய பெண்களை வீட்டிற்கு வெளியே வைத்து விடுவார்கள். அது ஒரு விதமான அடிமைத்தனம். விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். இவள் வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் இவளுக்கு சமாதானத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காரியம் 3. நம்பிக்கையற்றவளாக இருந்தவள் புதிய நம்பிக்கையை பெற்றாள். ஹோப். 2வதாக கைவிடப்பட்டவளாக இருந்தவள் உதவியை பெற்றாள். ஹெல்ப். 3வதாக அசுத்தமானவள் என்று கருதப்பட்டவள் சுத்தமாக்கப்பட்டாள். ஏன் பரிசுத்தமாக்கப்பட்டாள் என்று கூட நாம் சொல்லலாம். ஹோலினஸ். ஏனென்றால் இந்த ஒரு வியாதியோடு அவள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியாது, தேவாலயத்திற்கு வர முடியாது, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவள் வர முடியாது. சமுதாயத்திற்குள்ளாக மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ளாக மாத்திரமல்ல, அவள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கூட வர முடியாதபடி 12 ஆண்டுகள் தடையாக இருந்தது. இந்த 12 ஆண்டுகள் கட்டப்பட்டிருந்த, எப்படி இதற்கு முன்பான பகுதியில் லேகியோன் எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டிருந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அவனுக்கு கர்த்தர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே போல் இவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற இவளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கிறார். கைவிடப்பட்ட இவளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். 3வதாக அசுத்தமாய் கருதப்பட்டவளை தகுதியுடையவளாக பரிசுத்தமாக்கி தேவ பிரசன்னத்தில் வருவதற்கு தகுதியுடையவளாக மாற்றப்படும்படியாக அவளுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 3 காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் பெற்றுக்கொள்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கம் இதுதான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற சத்தத்தை இன்றைக்கு அநேக இடங்களில் கேட்கிறோம். என்ன இருள்? இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினாலே ஒவ்வொரு வீடுகளிலும் பிரகாசமுள்ள விளக்குகள் இருக்கிறதே, தெருக்களில் விளக்குகள் இருக்கிறதே. பகலை, அதாவது இரவை பகலாய் மாற்றக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியினாலே நாம் பகலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை இரவில் மைதானத்தில் விளையாடுகிறோம். அந்த அளவுக்கு வெளிச்சங்களை நாம் உண்டாக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை விஞ்ஞானத்தின் மூலமாய் கண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் போய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேத வசனத்தினுடைய அந்த பின்னணி புரியாமல் நான் பேசுவேன் என்றால், நாம் பேசுவோம் என்றால் அது அர்த்தமற்றதாக இருக்கும். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன இருள்? என்ன அந்தகாரம்? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையற்ற ஒரு இருளிலே உட்கார்ந்திருந்த மனுக்குலத்திற்கு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது நிமித்தமாக ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. கட்டப்பட்டவர்களாக, பாவத்தினால, வியாதியினால கட்டப்பட்டவர்களாய், உதவியற்றவர்களாய், கட்டப்பட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்தில் வருவதற்கு தகுதி இல்லாதவர்களாய் கருதப்பட்ட, பாவிகளாய் கருதப்படுகிற மனுக்குலத்திற்கு கிறிஸ்துவனுடைய வருகை ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து
ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பகுதியை நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? நம்மில் எத்தனை பேர் இந்த ஸ்திரியைப் போல நம்மில் இருக்கக்கூடிய பலவீனத்தின் நிமித்தமாக சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தின் நபர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சமுதாயம் நமக்கு பலவிதமான அடையாளங்களை கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினர் என்று சொல்லி உயர் ஜாதி வகுப்பினரால் நம்முடைய தேசத்தில் கருதப்படுகிறார்கள். எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு அந்த அனுபவம் இருக்கிறது. நாங்கள் முதலாக இந்த ஊருக்கு வந்த பொழுது நாங்கள் அநேக எதிர்ப்புகளை சந்தித்தோம். கிறிஸ்தவர் என்று சொன்னால் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டு அநேக எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் சந்திக்கிறோம்? இன்றைக்கு சமுதாயம் இந்த ஸ்திரியை ஒதுக்கி வைத்ததைப் போல, அல்லது இந்த ஸ்திரீ கட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையைப் போல நம்மில் எத்தனை பேர் இந்த ஸ்திரியைப் போல பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில், கட்டப்பட்ட நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில், அசுத்தமான நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், நிராகரிக்கப்பட்ட நிலைமையில், உதவியற்ற நிலைமையில், சோர்வடைந்த நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற உங்களில் யாராவது நம்பிக்கையற்ற நிலைமையில் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை, தைரியத்தை, ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள். இந்த ஸ்திரீ 3 காரியங்கள் செய்தாள். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாள். ஒருவேளை இதற்கு முன்பாக அவர் பல மருத்துவரை பார்த்தால், அநேக பொருள்களை செலவு செய்தால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. நம்மில் அநேகர் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உலக பிரகாரமான பொருளை கொண்டு, ஆஸ்தியை கொண்டு விடுதலை பெறுவதற்கு இதற்கு முன்பாக இந்த ஸ்திரீயைப் போல முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த ஸ்திரீயைப் போல கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்பிக்கையோடு வருவோம். இந்த ஸ்திரீயைப் போல கர்த்தருடைய சமூகத்திற்கு விசுவாசத்தோடு வருவோம். இந்த ஸ்திரீயைப் போல கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒரு நிச்சயத்தோடு வருவோம். அப்படி வருகிற பொழுது இந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்ட அடையாளத்தை, மகளே, மகனே என்று அழைக்கப்பட்டு பெறுகிற அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்திரீயைப் போல சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்திரீயைப் போல விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்திரீயைப் போல சமாதானத்தோடு போவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விடுதலை பெற்று சுகத்தோடு சமாதானத்தோடு போ என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக மாம்சத்தில் வந்தார். இதை வேத வசனத்தின் அடிப்படையில், வெளிச்சத்தில் புரிந்து கொண்டு கிறிஸ்மஸை விழாவாக, பண்டிகையாக கொண்டாடாதபடி இதை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் கொண்டாடுவோம் என்றால், இந்த கிறிஸ்மஸ் நம்மில் அனைவருக்கும் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். സർവ സൃഷ്ടിക്കും യജമാൻ നീരേ, സർവ സൃഷ്ടിயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். സർവ സൃഷ്ടിക്കും യജമാൻ നീരே, സർവ സൃഷ്ടിயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை, துதிகானம் தொனித்து மகிழ்வார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை, துதிகானம் தொனித்து மகிழ்வார். ஆஹா அல்லேலூயா, ஆஹா